இப்ப சமீபமா என் யூடியூப் சேனல்ல அதிகமா வர கமெண்ட்ஸ் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஆக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆக்ஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போறேன், அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை என்னவா இருக்கும், மார்க்கெட் பிரைஸே இருக்குமா இல்ல மார்க்கெட் பிரைஸோட ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமா இது ஒரு உதாரணத்தோட தான் நான் சொல்லணும். ஒரு ப்ராப்பர்ட்டி எக்மோர்ல இருக்கு, இல்லைன்னா ஒரு மெயின் சிட்டில இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை 1 கோடி ரூபாய், மார்க்கெட் ரேட் 1 கோடி ரூபாய். கஸ்டமர் 80 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்காரு, 80 லட்சம் ரூபாயுமே திருப்பி கட்டல, அக்கௌண்ட் என்பி ஆயிடுச்சு. இப்போ பேங்க் எந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஏல அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் பிரைஸ்க்கு தான் போவாங்க. ப்ராப்பர்ட்டியோட விலை 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னா ஏலத்துக்கு ப்ராப்பர்ட்டியை 1 கோடிக்கு தான் வைப்பாங்க. ஒருவேளை யாருன்னா 1 கோடிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா 80 லட்சம் ரூபாவை கொண்டு போய் அந்த லோன் அக்கௌண்ட்ல அடைச்சிட்டு மீதி இருக்க 20 லட்சத்தை அந்த கஸ்டமர்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஒருவேளை அந்த யாருமே ஏலத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கல, அப்போ அங்க மார்க்கெட் பிரைஸ் 1 கோடி இருந்தாலும் மக்கள் தயாரா இல்ல, டிமாண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சர்ஃபேசியால ஒரு ரூல் இருக்கு, சர்ஃபேசியா ஆக்ட்ல ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா 10% வரைக்கும் அந்த பிரைஸை குறைச்சிக்கலாம். அதாவது நம்ம முன்னாடி 1 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு வச்ச ப்ராப்பர்ட்டியை இப்ப 10% குறைச்சி 90 லட்சம் ரூபாய்க்கு வைக்கலாம். 90 லட்சம் ரூபாய்க்கு இப்ப யாருன்னா ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் 80 லட்சம் ரூபாய் எடுத்து என் லோன்ல அக்கௌண்ட்ல அடைச்சிட்டு மீதி இருக்க 10 லட்சத்தை கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். அந்த சமயத்துல இப்ப 90 லட்சத்துக்குமே யாருமே வாங்கல அப்படின்னு சொன்னா மறுபடியும் சர்ஃபேசியா ஆக்ட் படியே நான் மறுபடியும் 10% அந்த விலையை குறைக்கலாம். அதாவது இப்போ 10% குறைச்சா 81 லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். நான் 81 லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு வைப்பேன். யாராவது 81 லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுக்குற 81 லட்சம் ரூபாயில 80 லட்சம் ரூபாய் அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், மீதி இருக்க 1 லட்சம் ரூபாவை கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். 81 லட்சத்துக்குமே யாருமே வாங்கல, என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் 10% குறைப்பாங்க. அதாவது 8.1 லேக் வரைக்கும் குறைக்கலாம். இப்ப புது ப்ராப்பர்ட்டி வேல்யூ, இப்ப புது ஏலத்தொகை 72 லட்சம் ரூபாய். 72 லட்சம் ரூபாய்க்கு வச்சிட்டோம். மார்க்கெட் வேல்யூ 1 கோடி இருந்தாலும் யாரும் வாங்குறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா உண்மையான பிரைஸ் என்ன அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் திருப்பி இந்த 10% குறைச்சு ஆப்ஷன்ல வைக்கிறப்போ இப்ப 72 லட்சம் ரூபாய்க்கு யாருன்னா ஆப்ஷன்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த 72 லட்சம் ரூபாய் போய் அக்கௌண்ட்ல கட்டிட்டு மீதி இருக்க 8 லட்சம் ரூபாய்க்கு மறுபடியுமே கேஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ப்ராப்பர்ட்டி அவங்க கையை விட்டு போயிடும். 72 லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துருவாங்க. ஆக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஆக்ஷனை எடுத்து அவங்க பேர்ல அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற 72 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. மீதி இருக்க 8 லட்சம் ரூபாய் அந்த கஸ்டமர் தான் கட்டணும், அந்த என்பிஏ கஸ்டமர் தான் கட்டணும். அதுக்கு வேற மாதிரியான கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இல்லாம மார்க்கெட் பிரைஸ்ல தான் வைக்கணுமானா, ஆமா முதல் தடவை மார்க்கெட் பிரைஸ்ல தான் வைப்பாங்க. டிமாண்ட் இல்ல, யாருமே ஏலத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் படிப்படியா 10% குறைப்பாங்களே தவிர எடுத்த உடனே 10% குறைக்க முடியாது.